தொகுதி மறுசீரமைப்புல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்றால் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு 20 திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்கை 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப பிறப்பு விகிதம் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு அளவு கடந்த மது இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்ப மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்ப இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இப்ப 80னா அது 140 அப்படி ஆயிருது. இப்படி இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், இப்ப மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஒப்புதலை, அந்த வாக்கை ஒப்புதலை பெற வேண்டும்ங்கிற அவசியம் இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றிக் கொண்டே போவார்கள். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே வரி ஜிஎஸ்டி, ஒரே பாடக்கொள்கை புதிய கல்விக் கொள்கை, ஒரே குடும்ப அட்டை, நாடங்களும் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்று. ஆனால் நதி இல்லை. எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஆனா நதி, காவிரி அவனுக்கா இருக்கணும், முல்லை பெரியார் அவனுக்கா இருக்கணும் என்றால் அது எப்படி? இது எப்படியா இருக்கிறது? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நிலைப்பாடு இருக்கணும் நினைக்கிற இந்த அரசு, அப்ப நதிநீர் கொள்கையில் ஒரு பொது நிலைப்பாடு, அதுக்கு ஒரு பொது அமைப்பு, அது சொல்வதைத்தான் கேட்டாக வேண்டும் என்கிற ஒரு ஆளுமை அங்க இருந்தால் 177.25 டிஎம்சி தெர இந்த பருவத்தில் என்றால் திறக்குனவன் எனக்கே பத்தல அப்படி என்றால், நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் பிற மாநிலங்களுக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கிறேன். நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் அணு உலையில் இருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். எனக்கு எரிகாற்று இல்லாத போதுதான் நான் என்னுடைய காவிரி படுகையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் பயோகேஸை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். அப்போ உங்கள் வளம் உங்களுக்கே என்றால், உன் நீர்வளம்